அரஃபான்னு ஒன்று இருக்குது ஹஜ்ஜில. நபி அவங்க சொன்னாங்க அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா தான். அரஃபால என்ன இபாதத்? தொழுகையை சுருக்கித்தான் தொழுகிறது. லொஹரையும் அசரையும் 4 ரக்காத்துள்ள தொழுகை 2 ரக்காத்தா தான் தொழுகிறது. அதுவும் சேர்த்து தொழுகிறது. லொஹருடைய நேரத்தில் தொழுதுருவாங்க. தொழுதுட்டு என்ன செய்யறது? என்ன செய்யறது தெரியுமா சகோதரர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கையையும் தூக்கினாங்க. இப்படி 2 கையையும் தூக்கினவங்க லொஹரையும் அசரையும் தொழுதுட்டு சூரியன் மறையும் வரைக்கும் கைய கீழே விடல. துவா. தனி ஒரு இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ் இடத்துல அழுகிறது, மன்றாடுற இடம் தான் அரஃபா. எவ்வளவு துவா கேட்கலாம். அப்ப கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லையா? எங்களுக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் தெரியுமா? ஒன்றும் இல்லை. கபரை பத்தி தெரியாது, மஹ்ஷரை பத்தி தெரியாது, மீசான பத்தி தெரியாது, சொர்க்கத்தை பத்தி தெரியாது, ஜஹன்னம பத்தி தெரியாது. ஜஹன்னம் சம்பந்தமா 77 ஆயத் குர்ஆன்ல இருக்கு. தெரியாது. எங்களுக்கு தெரியாதால யாரெல்லாம் காசத்தா ஊடு வாங்கணும், வாகனம் கொண்டு வாங்கணும், வேற பிள்ளை படிக்கணும், பிள்ளை கல்யாணம் நடக்கணும், வேற மனைவிக்கு சோம் இல்லை சோமாக்கு வேற. அது பிறகு ஆமீன் ரப்பல் ஆலம். அது என்னோட தவறுதான். அது சகோதரர்களே எவ்வளோ துவா கேட்கலாம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்தில லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதுட்டு தூக்கினாங்க கையை. தூக்கின கையை விட்டது எப்ப தெரியுமா? சூரியன் மறையுது. எத்தனை மணித்தியாலம் கேட்டிருப்பாங்க. அழுகுறாங்க அழுகுறாங்க, துவா கேட்கிறாங்க. இது அரஃபா. அரஃபாவை வச்சு கொள்ளுங்க துவாவுக்கு. தனி ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு மலை கல்லுல உட்காருங்க, நிக்கலாத உட்காருங்க, ஒரு சூரிய வெளிச்சத்துக்கு போய் இருந்து கேளுங்க துவா. எவ்வளவு சமூகத்துக்கு கேட்கிறீங்க, எவ்வளவு விடயங்கள். சக்கராத்தை கேளுங்க, மௌத்த கேளுங்க, கபுர கேளுங்க, ஆரோக்கியத்தை, துனியாவை கேளுங்க, ஆகிரத்தை கேளுங்க. அல்லாஹ் சொல்றான் ஹஜ்ஜி கொஞ்சம் பேர் வருவாங்களாம். وَمِنْهُمْ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. கொஞ்சம் பேர் ஹஜ்ஜிக்கு வந்து துவா கேட்கிறேன், அல்லாஹ் துனியாவத்தா துனியாவத்தா. அவங்களுக்கு ஆகிரத்தில் இந்த பங்கும் இல்லை. وَمِنْهُمْ مَنْ يَقُولُ, இன்னும் கொஞ்சம் பேர் துவா கேட்பாங்களாம், رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. அவங்க கேட்பாங்களாம் எப்படி? யா அல்லாஹ் துனியாவிலையும் தா, ஆகிரத்திலையும் தா, நரகத்தை விட்டு எங்களை பாதுகாரு. இப்படிதான் துவா கேட்கும். எந்த துவா பாடம் இல்லாட்டியும் ஒரு 10,000 தடவையாவது ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். அடுத்தது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த துஆ இது ஒரு துஆ, இது ஒரு துஆ. ஹஜ்ஜிலே யா அல்லாஹ் உன்கிட்ட வந்துட்டேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்கிட்ட வந்துட்டேன், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு எந்த கூட்டும் கிடையாது, இன்னல் ஹம்த வன்னிஅமத, எல்லா புகழும் எல்லா நிஅமத்தும், லக வல் முல்க், ஆட்சியும் உனக்குத்தான் சொந்தம். துஆ. சகோதரர்களே, அரஃபாவுடைய நாள் துஆவுக்குரிய நாள். இது 10வது இடம். 11வது இடம் முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபா என்பது இரவுல தங்குற இடம். இந்த முஸ்தலிஃபாவுல உள்ள பள்ளிவாசலுடைய பேர் தான் மஷ்அருல் ஹராம். அல்லாஹ் சொல்றான் ஃபல்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம். நபியோங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அரஃபாவுடைய தினத்தில நபியோங்க எல்லா துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். ஒரே ஒரு துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. ஒரே ஒரு துஆ. என்ன செஞ்சாங்க நபியோங்க? முஸ்தலிஃபால துஆ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப
என் வாழ்க்கையில ஒரு தரம் நினைங்க, திரும்ப வாரதில்லை ஹஜ்ஜிக், அல்லாஹ் நசீபாக்கட்டும். முஸ்தலிஃபாவுடைய இரவு சுபஹு வரை நபி துவால இருக்கிறார். சுபஹுல தான் அல்லாஹ் துவாவை கபூல் செஞ்சார். ஷைத்தான் தலையில மண் அள்ளி போடுறான் இத கவலையில, துவா கபூல் ஆயிட்டு. முஸ்தலிஃபா ஒன்று மேலா தல்பியா விக்ர். நீங்க பாப்பீங்க ஹஜ்ஜில் அதிகமாக சண்டை பிடிப்பாங்க. ஏன்? துவா தெரியாது. சாப்பாட்டுக்காக சண்டை வரும். என்ன பல லட்சம் பேர் சேர்ற இடத்துல பல பிரச்சனைகள் வரும். அறிவுள்ளவர்கள் மாத்திரம் துவால இருப்பார். முஸ்தலிஃபா சகோதரர்களே துவாவுக்குரிய இடம் 11வது. 12வது இடம் மினா. மினாவுல தான் அதிகமான காலம் தங்க போறீங்க ஹஜ்ஜில. சுருக்கமாக சொல்ல போனா ஹஜ் 5 நாள் தான். மினாவுல நிறைய துவால ஈடுபடும் சகோதரர்களே. 13வது 14வது 15வது இடம், இந்த 3 இடமும் கல்லடிக்கிற இடம். இந்த கல்லடிக்கிற இடம் இருக்குது. கல் அடிச்சிட்டு பெருநாள் நாள்ல கல் அடிப்பீங்க. ஒரு இடத்துல 7 கல் அடிப்பீங்க. அந்த அண்டை துவா கேளாது உங்களுக்கு. என்ன துவாவோட தான் போய் தக்பீரோட திரும்பி வந்துடும். பெருநாளைக்கு அடுத்த நாள் 3 நாள் 21 கல் அடிக்கணும். ஒவ்வொரு ஜம்ராலையும் 7 கல் அடிச்சிட்டு சூரத்துல் பக்கரா ஓதுற நேரம் துவால ஈடுபடுவாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிப்லாவை முன்னோக்கி துவா கபூல் செய்யப்பட்ட இடம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் அறுத்ததோட அல்லாஹ் ஆட்ட அறுப்பதற்கு எத்தனித்த பொழுது ஆட்ட இறக்கி நடந்தான் அந்த இடம். 2வது ஷைத்தானுக்கு 7 கல்ல அடிச்சிட்டு திரும்ப துவா. 3வது ஷைத்தானுக்கு கல்ல அடிச்சிட்டு துவா கேட்க மாட்டீங்க, வந்துருது. இந்த 15 இடமும் சகோதரர்களே நிச்சயமாக துவா கபூல் செய்யப்படும் இடம். அதனால் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய நாங்கள் அல்லது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் இருப்பாங்க, இவங்களுக்கு செய்ய வேண்டிய நசீஹத், சரி இந்த ஆண்டு ஹஜ் செய்யல, அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டு நியத்து வைக்க வேண்டும், ஹஜ்ஜிக்கு போக வேண்டும். அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவான். போனால் சகோதரர்களே இந்த 15 இடத்தையும் குறிப்பிட்டு துவாவில் ஈடுபடுவோமாக இருந்தால் அல்லாஹ் உலகத்துடைய ஆகிரத்துடைய நலவுகளை எல்லாம் எங்களுக்கு நசீபாக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. காபத்துல்லாவை தரிசிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அரஃபா மினா முஸ்தலிஃபாக்கள் தங்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.